எத்தனை பேர் வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்னு விரும்புறீங்க? நம்மளை நம்பி இருக்கிற ஒருத்தர் யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க சத்தமா. என்ன நம்பி இருக்காருங்க. நான் இல்லைன்னா அவர் யாருன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. எங்க அப்பா யாருன்னு சொல்றதுக்கு மகனால் தான் முடியும். நம்மெல்லாம் ஆண்டவருடைய மகனா மகளா இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களாம் கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லாமா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, என்னை விட்ட ஆண்டவருக்கு வேற ஆளே இல்லை. நல்லா சொல்லுங்க, என்னை விட்டா ஆண்டவருக்கு வேற. நான் நேற்று அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். என்னை விட்ட வெள்ளை கோயில்ல சத்தியத்தை சொல்றதுக்கு என்னுடைய மக்களுக்கு ஆள் இல்லை. என்ன நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா என் மக்களுக்கு சத்தியம் சொல்ல என்னை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் உங்களை விட்டா ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை. அவருக்கு நீங்க தான் சாட்சி. அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. அவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு நீங்க தான் சாட்சி. அவர் அன்புள்ளவர் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அந்த சாட்சியை கடைசி வரைக்கும் நீங்க காப்பாற்றணும். உங்களுக்காக அவர் வாழ்ந்தார், அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து நேற்றைக்கு பார்த்ததிலிருந்து போன வாரத்தில் சில இம்பாசிபிளான சுச்சுவேஷன் எல்லாம் கர்த்தர் எப்படி பாசிபிளாக மாற்றுறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அதை எங்கே பார்த்தோம்னா, எலியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததான மிகப்பெரிய காரியங்களை நம்ம கண்காணித்தோம். என்ன நடந்தது என்று சொன்னால், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருந்த ஆகாப், அவருடைய குடும்பம், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் தேவன் மாற்றும்படியாக ஒரு சேலஞ்சை தேசத்தில் கொண்டு வந்தார். எலியா வந்து அந்த பிளானை சொல்றாரு. இது பார், இப்படி ஒரு பலி செலுத்தணும், நெருப்பு இல்லாமல் எரிய வைக்கணும். எரிய வைக்கிற கடவுள் தான் இந்த இஸ்ரவேலுக்கு கடவுள் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்சை வச்சு செய்கிறாரு. ஆனால் சேலஞ்சில் நெருப்பு பாகாலை கூப்பிடும்போது வரவில்லை. ஆனால் எலியா ரெண்டே வார்த்தை சொன்னார், என்னை கேட்டருளும். என்னை கேட்டு சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து விறகையும், நனைந்து போன விறகையும், நனைந்து போன கற்களையும், நனைந்து போன 500 கிலோ கரியையும், வாய்க்காலில் நின்ற தண்ணீரையும் நக்கி போட்டு விட்டது. கரங்களை தட்டி கத்திரமை படுத்துவோமா? பொதுவாக நெருப்பை தண்ணீர் அணைச்சிரும். ஆனால் இங்கே தண்ணியை நெருப்பு நக்கி போடுது. உலகத்தின் பார்வையிலே முடியாத விஷயங்களை கர்த்தரின் பார்வையில் அது ரொம்ப சுலபமாக முடியும். அதனால் பைபிளை விசுவாசிக்கணும் அறிவு வேண்டியதில்லை, வெளிப்பாடு வேணும். பைபிளை விசுவாசிப்பதற்கு என்ன வேண்டியதில்லை? அறிவு வேண்டியதில்லை. படிக்காத ஒருத்தரை கேட்டு பாருங்க, ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லுவார். அருள்தாஸ் ஐயாவை கேட்டு பாருங்க, நல்லா சொல்லுவார். என்னன்னா, அவங்க ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றதுனால பைபிளை விசுவாசிக்க அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. செங்கடலை பிளப்பாரு, அதில் என்ன சந்தேகம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அறிவாளி, செங்கடல் பிளப்புமா, எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்கும், எப்படி பிளப்பார்கள், கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு வேதத்தை விசுவாசிக்கிறதுக்கு என்ன தேவையில்லை? அறிவு தேவையில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆக இன்றைக்கு நம்ம வாக்குத்தத்த வசனம் என்ன பார்த்தோம்? நம்ம யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை இன்னொரு கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க போகிறோம். ஆண்டவரை சேவிப்பது என்பது ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, ஆண்டவருக்கு புகழ்ச்சியை சொல்வது, இதெல்லாம் அடங்கும். வொர்ஷிப் என்ற வார்த்தை ஒர்க்ஷிப் அப்படின்றதுல வந்தது. ஒரு கப்பலை கட்டுகிற அந்த தொழில் ஈடுபடுகிறாங்களா, ஒர்க்ஷிப், ஷிப்பை வடிவமைக்கிறாங்களா, ஒரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்காக, செலுத்துவதற்காக, அந்த வார்த்தையிலிருந்து வந்த வொர்ஷிப் என்ற வார்த்தை.
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனை நேசித்து அவரோடு பயணிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னடா இவங்களாம் கிறிஸ்தவங்களா, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவரை தூஷிக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக எழுதியிருக்குன்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தால் வீணிலே வழங்க மாட்டோம். சொல்லாததை செஞ்சிட்டாக்கா ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறோம் அல்லது வீணிலே வழங்குறோம்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு ஒரு ஆதார வசனத்தை எடுப்போம். ரோமர் 14 அதிகாரம் சாப்டர் 14 வேர்ஸ் 6. ரோமன் சாப்டர் 14 வேர்ஸ் 16, 14-16. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் தான் போகாத சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதினார். ரோம் சபைக்கு அவர் போய் நிறுவவில்லை. அந்தியோகிய சபையெல்லாம் அவர் நிறுவினார். எபேசுக்கு போய் சபை நிறுவினார். கொரிந்துக்கு போய் சபை நிறுவினார். ஆனால் ரோமுக்கு அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் போய் சபையை நிறுவினார்கள். அந்த நிறுவப்பட்ட சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதினார். அப்பொழுது தான் எழுதுகிறார், உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடமே கொடுக்காதீங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்றால், நீங்க உங்கள் குடும்பத்தாரும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மை, ரட்சிப்பு, தெய்வீக சுகம், ஆசீர்வாதம், பொருளாதாரம், இவைகள் மூலமா தேவநாம மகிமைப்படணுமே தவிர தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, சாத்தானுக்கு என்ன ஒரு விருப்பம் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு தேவனை நீ தூஷித்தரணும். சாத்தானுடைய பிளான் என்ன? வாழ்க்கையில் ஒரு முறையாச்சு அவன் முன்னாடி யாரை தூஷிக்கணும்? அதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தேவனை தூஷித்துட்டு குறை சொன்னோம்னா யாருக்கு சந்தோஷம் ஆகிடும்? சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு உன் பையன் தூஷித்துட்டான் பார்த்தியா, உன் பிள்ளை தூஷித்துட்டா பார்த்தியா அப்படின்னு அவன் ஆண்டவரை குற்றம் சாட்டுவான். அப்போ நன்மை தூஷிக்கப்பட என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ பொதுவாக இந்த உத்தமனாகி யோபின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அவனுக்கு எத்தனை பசங்க? 7 பசங்க இருக்காங்க, சரியா? அப்புறம் 3 பிள்ளைங்க. மொத்தம் எத்தனை பேர் அவருக்கு? 10 பேர். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தாக்கா 5ஆம் வசனத்தில் யோபு பாருங்க, அவங்க அந்த வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸ்டாண்டில் வச்சுக்கம்மா, கரெக்டாக இருக்கும். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற அவரவருடைய நாள் முறை வருகிற பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். சரி, கவனிங்க. யோபுக்கு எத்தனை குமாரர்? 7 குமாரர். இப்ப நல்லா கவனிங்க. யோபு பாருங்க எதுல கவனமா இருந்தார்? ஏன் பிள்ளைக ஆண்டவரை இருதயத்தில் கூட, வாயில் இல்லை, இருதயத்தில் கூட தூசிக்க கூடாது. என்ன ஆண்டவரை ஏன் பிள்ளைக இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாதான்? தூஷிக்க கூடாது. ஒருவேளை இப்போ இதை சொல்லும்போது சரித்திரம்லாம் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன அவரவருடைய முறை என்ன? அவங்க என்னென்ன பண்ணுறாங்க? 5ஆவது வசனத்தில் என்ன போட்டிருக்காங்க? அவர்களுடைய விருந்து பண்ணுகிற நாள் வருதுன்னு போட்டிருக்கா. விருந்து பண்ணுற நாள் என்ன? விருந்து நாள்னா பர்த்டே பார்ட்டி. என்ன பார்ட்டி? பர்த்டே பார்ட்டி. பெரியவன்லேருந்து சின்னவன் வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக 7 பேருக்கு என்ன வரும்? பர்த்டே வரும். அப்போ எல்லா சொந்த மதத்தையும் கூப்பிட்டு, தங்கச்சி அக்கா தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, மது அருந்துவது. அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருந்துச்சோ அந்த மாதிரி மது அருந்துவது. அப்படி போதை தலைக்கரிச்சுன்னா என்ன செய்வான்? கண்ணாமண்ணான்னு பேசுவான்ல.
இருதயத்தை நினைப்பாலாம், அப்படி ஏதாகிலும் நடந்திருக்குமோ என்று சொல்லி, வாடா மூத்தவனை வாடா, பர்த்டே முடிஞ்சிச்சா வா, 7 நாளைக்கு சர்வாங்க தகன பலி, 7 கடை வெட்டுறோம். ஒருத்தனுக்காக எத்தனை நாள் கடை வெட்டுறாரு? 7 நாள் கடை வெட்டி சர்வாங்கன தகன பலி போட்டு பரிசுத்தப்படுத்தி போட வீட்டுக்கு. 2வது ஒருத்தன் பர்த்டேக்கு கூடுவானோ எல்லாரும், எல்லாத்தையும் கூப்பிட்டு மறுபடியும் இப்படி 7 49 நாள் வருஷத்துக்கு இந்த பசங்களுக்காகவே சர்வாங்கன தகன பலி பண்ணுவார். 7 நாள் 7 கடை வெட்டுவார். ஒருத்தனுக்கு 7 நாள், 7 பேத்துக்கு 49 நாள் பலி செலுத்தி பரிசுத்தப்படுத்துறது. எப்படி கர்த்தருக்கு பயப்படணும், எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படின்னு, எப்படி நேர்மையாக இருக்கணும். ஏன்னா இவர் இருந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு யோபு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நான் சொல்றது? அல்லேலூயா. அப்படி அவன் நித்தமும் செய்து வந்தான். அவனுடைய நோக்கம்னா தேவனை என் பிள்ளைகள் தூஷிக்க கூடாது. இப்ப தூஷிக்கிறது, தேவனை தூஷிக்கிறது யாருக்கு பிடிக்கும்? சாத்தானுக்கு பிடிக்கும். இப்ப இன்னொரு வசனத்தை நீங்க கவனிங்க. யோபின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை. நாட் ஈவன் a single person. ஒருத்தன் கூட இல்லையாங்க. சரி, முகாந்தாரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்க நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். காரணமே இல்லாமல் நீ ஏவினாய். தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல்னா காரணம் இல்லாமல் அவனை தண்டிக்கும்படி நீ ஏவின போதிலும் அவன் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். இது சாத்தானுக்கு பிடிக்கல. நம்ம நேசிச்ச காரியங்கள் நம்ம விட்டு போகும்போது தேவனை தூசிக்க தோணும். இப்போ பொருளெல்லாம் அவன் நேசிச்சிருந்தானா, அடட இவ்வளோ நஷ்டமாகி போச்சே, என்னப்பா கடவுள் இவர், சே இவரை நம்பி இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லணும்னு யாருக்கு தோணுச்சு? சாத்தானுக்கு தோணுச்சு. இவன் சொல்லிடுவான் இப்படி. அதனால தான் இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் பெரிய கோடீஸ்வரரை கூட இருங்க, அந்த கோடிகள் மீது மனசை வைக்காதீங்க. இருந்துட்டு போகுது, அது ஒரு பொருளாக இருந்துட்டு போகுது, காராக இருந்துட்டு போகுது, கட்டடமாக இருந்துட்டு போகுது, பஸ்ஸாக இருந்துட்டு போகுது, படிப்பாக இருந்துட்டு போகுது, பணமாக இருந்துட்டு போகுது. மனதை அதன் மேல் வைக்காதே. அப்படி வைக்காம வாழ்ந்த உத்தமன் தான் யோபு. எல்லாம் போன பிறகு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சாத்தான லைனுக்கே கொண்டு வரல. சாத்தான அவன் பேரை வாயால் சொல்லுவான்னு கூட எதிர்பார்த்துருப்பான். நம்ம பேர் ஒரு 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 சான்ஸு வாயில் சொன்னான்னா பரவாயில்லையே, இந்த சாத்தான் இப்படி பண்ணிட்டான்னு இல்லை, அவனை ஒதுக்கி விட்டுட்டு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு பையன். மண்ட டென்ஷன் ஏறிச்சு யாருக்கு? சாத்தான். ஆண்டவர்கிட்ட சவால் விட்ட இவன் தூசித்துருவான்னு கடைசி என்ன பண்ணிட்டான்? கவுத்து விட்டானே நம்மளை. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் ட்ரை பண்ணணும். எங்கே போகிறான்? மறுபடியும் தேவன் வந்து யோபுக்கிட்ட வர்றாரு. அப்போ அவனும் வரான். பாருங்க, இன்னைக்கு தேவனிடத்தில் நெருங்கும் பொழுதெல்லாம் யார் வந்து நெருங்குவா? அப்போ சொல்கிறான், டேய் என்னடா நீ சொன்ன பாரு, எல்லாம் போன பிறகு அவன் என்ன செய்யறான்? உத்தமத்தில். இதென்ன பெரிய விஷயம்? பொருள் பண்ண போயிட்டு போகுது, உடம்பை மட்டும் நீ வாதிச்சு பாருங்க, நோயை கொடுத்து பாருங்க, தூசித்து விட்டுருவான். அப்படியா? சரி ரைட், அவன் உயிர் எடுக்காத நீ என்ன பண்ணுனாரு? முகாந்தாரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் பாடுகள் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் உங்களுடைய உத்தமத்தை சோதிக்கிறது, உங்கள் நீதியை சோதிக்கிறது, உங்கள் உண்மையை சோதிக்கிறதுன்னு அர்த்தம். காரணம் இல்லாமல் பிரச்சனை கொடுக்குறாங்களே, கொடுக்கட்டும். நீங்கள் தடமாறாதீங்க, தடுமாறாதீங்க, கவலையப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், அவரை பார்த்துக்கொள்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். முகாந்தாரம் இல்லாமல் வர்றான்,
காரணம் இல்லாமல் பிரச்சனைகள், காரணம் இல்லாமல் எதிர்ப்புகள், காரணம் இல்லாமல் போராட்டங்கள் வருகிறதா, உங்களுடைய இன்டெகிரிட்டியை சோதிக்கிறார் ஆண்டவர்னு அர்த்தம். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் சேஞ்ச். எல்லாமே மாறும். ஒரு சில வசனங்களை பாருங்க, முகாந்தரம் இல்லாமல் நடக்கிற விஷயங்களை. சங்கீதம் 25:3 வாசிங்க. டக்கு டக்குன்னு எடுங்க. 35:7-19 எடுங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. துரோகம் பண்ணுகிறவர்கள், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. முகாந்தரமே இல்லை. சில பிரச்சனைக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. நான் நிறைய தியானிக்கும் பொழுது சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தது தான் இன்றைக்கி பிரசங்கமாக பண்ணுறேன். சில பிரச்சனைக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் இன்டெகிரிட்டியை சோதிக்கிறதுக்காக, உங்களுடைய ரைட்டஸ்னஸை சோதிக்கிறதுக்காக, உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்லை சோதிக்கிறதுக்காக தேவன் சில சமயத்தில் அனுமதிக்கிறார் பாருங்க. அதில் நில்லுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். முகாந்தாரம் இல்லாமல் தாவீதுக்கு வந்துச்சு. 35ஆம் சங்கீதத்தில் 7-19 வாசிங்க. முகாந்தாரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். முகாந்தாரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். ஒளிச்ச கட்டிலாம் நினைச்சாங்க. காரணமே இல்லாம உங்களுக்கு விரோதமா யார் எதை செஞ்சாலும் அவங்க வச்ச வலையில அவங்களே விழுவாங்க. அவங்க வச்ச வலையில ஏன்னா ஒரு காரணம் இருக்கணும். ஒரு காரணம் இல்லாமல் தேவ பிள்ளைக்கு ஒரு விஷயம் வருதுன்னா இன்டெகிரிட்டியை ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப அடுத்த வசனம் 19 வசனம் வாசிங்க. வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. முகாந்தாரம் இல்லாமல் பகைக்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் குழி வெட்டுகிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் வலை விடுக்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் சதி செய்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் திட்டங்களை போடுகிறார்கள். உலகத்தில் ஒரு உத்தமம் இருந்தாலும் சாத்தானால தாங்கவே முடியாது. இவனை எப்படியாச்சும் தூசிக்க வச்சிடணும் அப்படின்னு தான் அவனுடைய முயற்சி. உங்களுக்கு கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்குன்னா அந்த வெளிச்சத்தில் நில்லுங்க தயவுசெய்து. உங்களுக்கு கொஞ்சம் தான் பலம் இருக்குன்னா கர்த்தருக்காக அந்த கொஞ்சம் பலத்தில் நில்லுங்க. ஏன்னா நம்மால் முடியாததை நமக்காக செய்ய கர்த்தர் இருக்கிறார். அவர் மேல பாரத்தை போடுங்க, அவர் மீது நம்பிக்கை வைங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. 109ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. 109. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். காரணமே இல்லை, சண்டை கட்டுறான். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவாராக. என்னன்னே தெரியல பாஸ்டர், பிரச்சனையா வருது, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவு கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுங்க. முகாந்தாரம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்க தான் வெற்றி பெற போறீங்கன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாசிங்க. அவன் தன் பிராணனையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுது முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாய் நீர் பாவம் செய்வானேன். சவுலை குறித்து சொல்றாங்க, ஐயா ஒரு சின்ன பையன் அவன் தான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கோலியாத்தை போய் கொன்னானே, இப்ப அவனை காரணமே இல்லாம முகாந்தாரம் இல்லாம நீங்க அவனை கொல்ல பார்க்குறீங்களேன்ட்டு சவுலை பார்த்து கேட்குறாங்க. முகாந்தாரம் இல்லாமல் எது எழும்பினாலும் அது அட்ரஸ் இல்லாமல் அழிந்து போகும்.
உங்களுக்கு விரோதமாக முகாந்தாரம் இல்லாமல் எது எழும்பினாலும் அது அட்ரஸ் இல்லாமல் அழிந்து போயிடும். ஏன்னா கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். இந்த செய்தி ஏன் நான் கொடுக்குறேன்னு தெரியல, ஆனால் நல்லா கவனிங்க. நம்முடைய சபையில் நிறைய தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளுடைய நெருக்கத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு தரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீது யுத்தத்துக்கு போகிறாரு, கோலியத்துக்கு. அப்போ சொல்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பி, எதுக்குடா இங்கே வந்து ஆடு மேய்க்காம? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா கேட்குறாரு. சாப்பாடு கொடுக்க தான்ப்பா வந்தேன். இங்கே கவனிங்க, எங்கெல்லாம் தேவநாம தூஷிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அபிஷேகம் பட்டவன் ஏற்று நிற்பான். இப்போ தாவீது அந்த இடத்துக்கு போகும்பொழுது சண்டைக்காக அவன் போல தன் சகோதரரை பார்த்து வருவதற்காக போனான். அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்து நின்று தூசிக்கிறான். யாரை? இஸ்ரவேலின் தேவனை தூசிக்கிறான். இவனால் பொறுத்து கொள்ளவே முடியல. நீங்கள் பாருங்கள், ஒரு அநியாயம் நடக்கும்பொழுது அதை சகிக்கக்கூடாத ஒரு இதயம் யாருக்கு இருக்குன்னா அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் இருக்கும். மற்றவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ தாவீதால என்ன பண்ண முடியல? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறத தூசிக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல. அவன் சொல்றான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? இந்த நியூஸ் எங்கே போகுது? செக்ரட்டரியேட்டுக்கு போகுது, தலைமை செயலகத்துக்கு போகுது. போன உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பையனை கூட்டு வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ரெடி பண்ணி நடந்து பார்த்தா அவனால் நடக்க முடியல. அவன் சொன்னான், நான் எனக்கு ஆடு மேய்க்கிற பையன், அதெல்லாம் எனக்கு சரி வராது. ஒரு கவனும் 5 கல்லும் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்? சண்டைக்கு போகிறான். என்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா? தேவனை தூஷிப்பதற்கு இவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒத்த கல், ஒரு கல்லினால யாரை வீழ்த்தினான்? கோலியாத்தை வீழ்த்தினான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. உங்கள் மூலமாய், உங்கள் குடும்பத்தின் மூலமாய், உங்கள் வியாபாரத்தின் மூலமாய் நடவடிக்கை தேவன் நாம தூஷிக்கப்படக்கூடாது. அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். அப்படி ஜாக்கிரதையா பார்த்தவர் தான் யோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்துட்டோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். இது சொல்றதுக்கு என்ன காரணம்? உண்மையா ஒரு மனைவி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுபவித்த ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து என்ன சொல்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. செத்து போன்னு சொன்னா கூட பரவாயில்ல, என்ன செஞ்சிட்டு சாகு, தேவனை தூசி. இந்த தூண்டுதலை கொடுத்தது யாரு? சாத்தான். யோபையா கிட்ட வேலை கதைக்கு ஆகல, எங்க வந்து தூண்டுறான்? மனைவி. நீ சொன்னா கேட்பான், நீ சொல்லு. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்ப கூட அந்த மனுஷன் எப்படி அதை சமாளிக்கிறார் பாருங்க. அவர் என்ன சார், நீ பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுகிறாய். தேவன் கையில் என்ன வாங்கியிருக்கிறோம் நம்ம? நன்மை பெற்ற டன்னு கணக்கில், ஏக்கர் கணக்கில், கோடி கணக்கில், லட்சம் கணக்கில் நன்மை வாங்கியிருக்கிறோம். தீமையையும் பெற வேண்டாம். தீமை வாங்க வேண்டாமா? அது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நன்மை வாங்குறது எப்படி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம we are go through the difficult situation, that also the lesson. நம்ம ஓட்டா பந்தயத்தில் ஓடி போய் 2வது பரிசோ 1வது பரிசோ வாங்குறது எப்படி ஒரு வாழ்க்கையின் பாடமோ, தோற்று போதும் ஒரு வாழ்க்கையின் பாடம் தான். உசேன் போல்ட்ன்றவர் பயங்கரமாக ஸ்பீடாக ஓடுவார். ஆனால் அவர் ஓடும்பொழுது அவரால் ஓட முடியாமல் என்ன ஆச்சுன்னு சொன்னால் பாதியிலே விழுந்துட்டார். அவங்க அப்பா தாங்கிட்டு போனார். ஆனால் அந்த உசேன் போல்ட் என்ன பண்ணார்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேர்ல்டுல யாருமே ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரன்னரை மாதிரி அச்சீவ் பண்ணார். ரெண்டுமே வாழ்க்கை பாடம் தான். அவர் விழுந்து ஓட முடியாதும் வாழ்க்கை பாடம் தான், ஓடி ஜெயிச்சதும் வாழ்க்கையின் பாடம் தான். இது கசப்பான அனுபவம், அது இனிப்பான அனுபவம், ரெண்டுமே சேர்த்தான் வாழ்க்கை. அப்ப யோபு நல்லா புரிஞ்சுது அவருக்கு. என்னன்னா, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொன்னார். ஆனால் பரவாயில்ல, அந்த யோபு மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எதுக்கு எதுக்கு சோத்திரம்? எதுக்குங்க சோத்திரம்? யோபின் மனைவிக்காக ஸ்தோத்திரம்னா எதுக்கு? புரியலையா? அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்காக ஸ்தோத்திரமா? அடுத்தது ஐயா என்ன சொன்னாரு? யோபையா, தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று. ஒரு முறை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லாமல் இருந்தாங்களோ அதுக்காக சோத்திரம். நீங்களா இருந்தால் சொல்கிற வரைக்கும் விட்டுருக்க மாட்டீங்க. சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இந்த காலத்தில் இந்த பாரு, நான் பிடிச்ச மயிலுக்கு நிறைய பிள்ளைங்க இந்த யங் கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, ரொம்பவும் கான்ட்ராடிக்ஷனாகவும் இருக்காங்க. நான் சொல்கிறது கேட்குறே இல்லை, கேட்கலன்னு இப்பயே மூட்டை கட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாம் என்னை பார்க்குறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. லிசன், நம்ம வாழ்க்கை என்பது ரெண்டையும் அனுபவிக்கலாம். அது வாழ்க்கையே கிடையாது. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், பாடு இருக்குது, எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ரெண்டுமே சேர்ந்தது தான் ஊழியம். அல்லேலூயா. ரெண்டுமே சேர்ந்தது தான் ஊழியம். இப்போ அந்த பிரின்சிபலை நல்லா புரிஞ்சிக்கிட்டதுனால தான் யோபு சொல்கிறாரு, சொன்னதை இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். பிடிவாதம் பிடிக்காம நின்னாங்க. சொல்லுங்க, பிடிவாதம் ஆபத்தில் கொண்டு போய்விடும். அறியாம சாத்தானன் தூண்டதுனால ஒரு முறை சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க, ரெண்டாவது முறை அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. யோபு தன் உத்தமத்திலே நிற்கிறார். என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிங்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புசலினால் என்னை முறிக்கிறார். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார். புசலினால் என்னை முறிக்கிறார். புரியல. முறிக்கிறார். 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 முகாந்தரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். யார் உண்டாக்குறாரா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர். ஆனா யார் தான் எடுத்தா? சாத்தான் தான். எல்லாம் அந்த சபேயரு, அப்புறம் கல்தீஸு, இவங்களை வச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டான், எடுத்துட்டு போயிட்டான், கொள்ளையடிச்சிட்டான். ஆனா அவன் பேரை வாயில சொல்ல யோபு விரும்பல. சாத்தான் பேரை இங்கேயும் சொல்லலை, அங்கேயும் சொல்லலை. எந்த ஒரு இடத்துலையுமே சாத்தான் பேரை சொல்லாம நின்று இருக்காரு பாருங்க. அதான் உத்தமம். கர்த்தர் கொடுத்தார். இப்ப நிறைய காயங்கள் வருது. என்ன சொல்றாருங்க? அவர் என்னை புசலினால் முறிக்கிறார். முகாந்தரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். அநேக காயங்கள் உண்டாக்கு. நல்லா கவனிங்க. இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா அது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சோத்திரம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10,000 சர்ச்சுக்கு அப்படியே இறங்கி அப்படி நடந்து போக்கல யாராவது ஒருத்தர் 10,000 கையில் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே நீ நல்லவன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி பாடு வரும்பொழுது ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்படி சொன்னோம்னா நம்முடைய ஹார்ட் பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி
நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். யோபுக்கு ரெட்டிப்பான பலன் வந்தது காரணம் பேலன்ஸ் தான் இருந்தார். அப்ப தூஷணம் என்பது சாத்தானால் வருகிறது. தூஷிக்க தூண்டுவது சாத்தானுடைய ஒரு விருப்பம். அதை நாம் செய்யக்கூடாது, அது அவனுடைய வேலை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலையின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. தூஷிக்கிற பெயர், தூஷிக்கிற வேலைக்கு சொந்தக்காரன் அவன். நீங்க யாரையுமே தூஷிக்கூடாது. கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அடிமட்டத்தில் பேசுறது வாயில வரக்கூடாது. சாத்தானுடைய ஆவினால் தூண்டப்பட்டால் தான் வரும். சரி சொல்லுங்க, நான் வாயை திறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். திறந்துட்டுன்னா மடை திறந்த வெள்ளம் போல் என்ன தான் வரும்? அந்நியர் பாஷை தான் வரும். அந்நிய பாஷை வராது. என்ன பாஷை வரும்? ஆடா இவங்களாம் கிறிஸ்டினா, ஆடா பாவி நல்ல மனுஷன் நினச்சேன், நல்ல மனுஷன் நினச்சேன், இப்படிலாம் பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு உங்களை குறித்து சொல்லிடக்கூடாது. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை ஏற்றத்தில் இருந்தாலும், இரக்கத்தில் இருந்தாலும், லாபத்தில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும், நெருக்கடியில் இருந்தாலும், பெருக்கத்தில் இருந்தாலும் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். எதெல்லாம் முடியாதுன்னு உலகம் நினைக்குதோ அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாத்திடுவார். அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டிடியூட், அதில் நம்ம சரியா இருக்கணும். யோபு தன் பிள்ளைகளை சரியா பார்த்து கண்காணித்து சரியா செய்தார். அதே போல் அவருடைய எல்லாவற்றிலையும் அவருடைய மனைவியை அவர் சரி பண்ணார், தானும் சரியா நின்னார். தேவன் பார்த்த ஒரு செகண்டில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றினார். இந்த காலை வேளையில் தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னால் சமநிலையான ஒரு மனப்பான்மையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொல்கிறாரு. அந்த தீமையை கர்த்தர் என்னவாக மாற்றினார்? கடைசியாக நன்மையாக மாற்றினார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே முகாந்தாரம் இல்லாமல் பிசாசானவன் யோபை அழிக்க நினைத்தாலும் யோபு தன் வாயினாலே குறை சொல்லாதபடி உம்முடைய நாமத்தை உறுதியாய் பிடித்து நின்றபடினாலே நீர் அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மகனாக மாற்றினீர். அவருக்கு உண்டானது எல்லாம் பெருக ஆரம்பித்தது. அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தீர். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீர். 7 குழந்தைகளையும் 3 பிள்ளைகளையும் ஆவிக்குரிய குழந்தைகளாக திரும்ப கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையை கொடுத்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.